எதனால வருது அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு நான் ரொம்ப குறிப்பா சொல்ல இருக்கிறேன். குழந்தையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தம்பதியர் அவங்களுடைய கல்யாணம் முடிந்து 1 வருட காலம் ஆயும் அவங்களால ஒரு கருத்தறுக்க வைக்க முடியலன்னா அது குழந்தையின்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குறைந்தது 12 மாத காலகட்டமாவது முடிந்திருக்கணும். இதுல வயது எதுவும் கிடையாது. எந்த ஒரு வயதால கல்யாணம் ஆயும் அவங்களால கருத்து வைக்க முடியலன்னா குழந்தையின்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நிறைய பேருக்கு பேசிக்கா சில சந்தேகங்கள் இருக்கும். 1 வருட காலகட்டமாயி பெண் மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணுமா இல்ல அவங்க ஹஸ்பண்டும் கூட வரணுமா அப்படின்றதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்ப சதவீத ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப குறைஞ்சது பாத்தீங்கன்னா 15% நம்மளுக்கு குழந்தையின்மை பிரச்சனை அதிகரிச்சு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 10 பேர் கல்யாணம் ஆகி வந்தாங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு 1 இல்ல 2 பேராவது குழந்தையின்மை பிரச்சனையில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சோ இது ஏன் நாளடைவுல அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதை பத்தி விரிவா நான் பின்னிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இந்த குழந்தையின்மை காரணத்துக்கு முக்கியமா யார் காரணம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, 30% காரணம் பெண்களால இருக்குது, அவங்களுக்குடைய கஷ்டங்களால இருக்குது. 30% காரணம் ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகளால இருக்குது. மீதி 10% எதனால பிரச்சனை அப்படின்னு தெரியாமையே நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு நம்ம உட்படுறோம். அதாவது 2 பேருமே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே நார்மலா இருப்பாங்க. பட் நார்மலா இருந்தும் அவங்களால கருத்தரிக்க வைக்க முடியாது. மீதி 30% பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கலாம். ஆணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம், இல்ல பெண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளால ஒரு தம்பதியாலும் குழந்தை தக்க வைக்க முடியாம போகுது. சோ மெயினா பாத்தீங்கன்னா எப்போ ஒரு தம்பதியர் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வருட காலம் அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது நான் சொல்ற இந்த 1 வருடம்ன்றது எல்லாருக்கும் இதை நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிலர் ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப லேடிஸே பாத்தீங்கன்னா படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 30-35 வயசு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பிளான் பண்றவங்க எல்லாருமே என்ன கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு கவுன்சிலிங் மாதிரி அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் அட்வைசஸ் எடுத்து சீக்கிரமா பிளான் பண்ணிக்கிறது நல்லது. பட் வயது பிரகாரம் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 வயசுல இருக்கிறவங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாதவங்க 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். பட் 30 வயசு கிட்டக்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா என்ன ஏதுன்றது ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கேட்டுட்டு கல்யாணம் ஆன உடனே அவங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு தாம்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்ல அதுலயே அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா என்ன ஏதுன்றத பத்தி நிறைய அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்க ரொம்ப காலகட்டம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் டாக்டர்ஸ் முன்னாடியே அப்ரோச் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல எடுக்கிறது தப்பில்லை. இப்ப என்ன இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. இப்ப கல்யாணம் ஆகி 5 வருஷம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. பட் 5 வருஷம் ஆயும் அவங்களால ஒரு தாம்பத்தியத்தையே அச்சீவ் பண்ண முடியல. சோ இதுதான் மெயின் ரீசன் அவங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மலா இருக்கு. அவங்க மனைவிக்கும் சரி அவங்களோட கணவருக்கும் சரி எல்லாமே நார்மலா இருக்கு. பட் அவங்களுடைய கூச்சம், அவங்களால வெளியில போயிட்டு சொசைட்டில டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதுன்றத கேட்டுக்கிறதுக்கு அவங்க விரும்பாம வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் இதை சொல்லாம ஒரு 5 வருஷம் அவங்களுக்குள்ளாரையே அவங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும்போதுதான் இதுதான் மெயின் காரணம் அப்படின்றதே தெரியுது. சோ பேசிக்கா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம, ஏன்னா குழந்தை நிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா காலம் கடத்த இந்த பிரச்சனை அதிகரிக்குது. 20ல இருந்து 25 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை தக்க வைக்கிற தன்மை அதிகமா இருக்குது. 25ல இருந்து 30 வயசு ஆகும்போது அந்த சான்சஸ் கொஞ்சம் குறைவடையுது. 30 வயசுக்கு அப்புறம் 35 வயசு வரைக்கும் கம்மி ஆகுது. 35 வயசுக்கு அப்புறம் ரொம்ப ரிமோட் ஆகுது. மெயினா இது லேடிஸ்க்கு, ஜென்ஸோட. சோ இதனால மெயினா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி இஸ் அ ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைம் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபெர்டிலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணணும், ஒரு குழந்தைய நம்ம தக்க வைக்கணும். சோ இதுக்கு நம்ம மெயினா
டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்மளோட சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு என்ன டவுட் இருக்குதோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி அதுலயும் நம்மளுக்கு நிக்க வைக்க முடியலன்னா எங்களை மாதிரி நிறைய ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. நாங்க மெயினா வந்து இதுக்காகவே தான் ஒர்க் அப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு துறையில இருக்கிறவங்க கிட்ட வந்து ஃபர்தரா ஒர்க் அப் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அடுத்த சில எபிசோட்ஸ்ல உங்களுக்கு வந்து குழந்தையின்மைனா என்ன, அதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துக்கணும், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மக்கள் டிவிக்கு மிக்க நன்றி. வணக்கம் நேர்களே, உலகெங்கும் வாழும் தம்பதியர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நான் டாக்டர் மகாலட்சுமி, குழந்தையின்மை நிபுணரா இருக்கிறேன். உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் குழந்தையின்மை பற்றி. இதுல சுருக்கமா ஆண் பெண் 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கிறதுனால தான், இல்ல யாராவது ஒருத்தருக்கு இருக்கிறதுனால தான் இந்த குழந்தையின்மை பிரச்சனை வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு நான் மெயினா உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் குழந்தை தக்க வைக்க முடியாம போறதுக்கு அப்படின்றத பத்தி உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு மாதவிடாய் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ சுமாரா பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் எல்லாரும் சுமாரா 11 to 13 வயசுக்குள்ளார அவங்க பருவம் அடைவாங்க. ஸோ இந்த பருவம் அடைகிற வயதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க 13 வயசு ஆயும் அவங்க வந்து வயசுக்கு வரலை அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு லேடி டாக்டர் கிட்ட ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ஒர்க் அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு 14 to 16 வயசு வரைக்கும் மேக்சிமம் டைம் இருக்குது. பட் அதுக்குள்ளார சில வளர்ச்சிகள், அதாவது அவங்களோட மார்பு வளர்ச்சி இருக்கணும், அவங்க போதுமான அளவுக்கு உயரமாக வளர்ந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க வளர்ந்துருந்தாங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுல தப்பில்லை. ஸோ இந்த பருவம் அடைதல் அப்படின்ற வயதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்கள பார்க்கணும். சுமாரா 11 to 13, ரொம்ப டிலே அப்படின்னா 14 to 16 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் 16 வயசுக்கும் மேலேயும் அவங்களால வயசுக்கு வர முடியல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு லேடி டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பருவம் அடைந்த ஒரு பெண் குழந்தை மாதம் கரெக்டா அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வருதா அப்படின்றதுலயும் நம்ம கரெக்டா பார்க்கணும். கரெக்டா வருது அப்படின்றத நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க தலை குளிக்கணும். ஒரு மாதம்ன்றது 25 to 45 நாள் வரைக்கும் காலகட்டமா இருக்கலாம். 45 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு சைக்கிள்ஸ் ரெகுலரா வந்தா கூட அது கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த மாதிரி வரும்போது குறைந்தது முதல் நாள் அவங்க கண்ணால பார்க்குற மாதிரி இருக்கலாம், 2வது நாள் 3வது நாள் தீட்டு கொஞ்சம் அதிகமா படணும், அடுத்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குறைபாடா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாதம் குளிக்கும் போது குறைந்தபட்சம் 3 நாட்கள், அதிகபட்சம் 5 to 6 நாள் வரைக்கும் தீட்டுப்படுறதுல தப்பில்லை. பட் அதே நேரம் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி தலை குளிக்கிறதுலாமும் இருக்குது. பட் அந்த மாதிரி நம்ம குளிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க ரொம்ப அனீமிக் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படும். நம்ம அந்த அளவுக்கு அவங்கள வந்து அனிமிக்காவும் டயர்டாகவும் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் பேசிக்காக என்ன கணக்கு வச்சுக்கலாம்னா, 3 to 5 நாளைக்கு உட்பட்ட ஒரு தீட்டு கரெக்டாக 25 to 45 நாள் காலகட்டத்தில் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கு மேற்பட்டோ இல்லை ரொம்ப குறைவாக இருந்தாலும் நம்ம ஒரு பெண் டாக்டரிடம் ஒரு கன்சல்டேஷன் போய் கேட்டுக்கிறதுல தப்பில்லை. இதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்க வளரும் போது போதுமான அளவுக்கு உயரமா வளர்றாங்களா அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப குள்ளமாகவும் வளரக்கூடாது, தேவைக்கு மேல ரொம்ப உயரமாகவும் அவங்க வளரக்கூடாது. அண்ட் அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து எந்த அளவுக்கு ஆகுது, கரெக்ட் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி முடித்த பிறகு அவங்களுடைய கரெக்டான கல்யாண வயது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 வயசுன்றது ஒரு கரெக்டான பருவம் கல்யாணமாகி அவங்க தாய் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆன உடனே மேஜர் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு 18 to 20 வயசு ஆகும்போது அவங்களால ஒரு குழந்தையை தக்க வைக்க முடிஞ்சாலும் அந்த பிரெக்னன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருவத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடல் ரெடியா இருக்காது. ஸோ அவங்களும் இன்னும் குழந்தையா தான் இருப்பாங்க, அவங்களோட எலும்பெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ நம்ம அவசரப்பட்டு அவங்கள ஒரு 18 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காம குறைஞ்சது வெயிட் பண்ணி ஒரு 20 to 25 வயசு வரைக்கும்
அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நல்லது. அண்ட் எல்லா பெண்களுக்கும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க வந்து கல்யாணம் ஆன உடனேயே அவங்களுடைய முதல் குழந்தையாவது தள்ளி போடாமல் சீக்கிரம் கன்சீவ் ஆகிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு வயசும் தாண்டி போகும்போது இந்த பிரச்சனை, குழந்தையின்மைன்ற பிரச்சனை நம்மளுக்கு அதிகரிக்கும். 20லேருந்து 25 வயசு உள்ள ஒரு பெண்ணுக்கு குழந்தை தக்க வைக்கிற அளவுக்கு உண்டான சக்தி 30லேருந்து 35 வயசு அதே பொண்ணுக்கு கிடையாது. ஸோ ஒரு பொண்ணால் 25 வயசுனா ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். ஆனால் அதே பெண் குழந்தைக்கு அவங்க ரொம்ப லேட்டாக ஒரு 30-35 வயசில் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய கர்ப்பப்பையும் பலகீனமாயிடும், அவங்களோட கருமுட்டை பையும் பலகீனமாயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா வழியிலையும் அவங்களுக்கு குழந்தை தக்க வைக்கிற சான்ஸ் அவங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி கல்யாணம் நம்ம பண்ணி கொடுத்து 1 வருஷம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணலாம். 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களால குழந்தை தக்க வைக்க முடியலன்னா உடனே அவங்க ஒரு லேடி டாக்டரையோ இல்லை ஃபர்டிலிட்டி கன்சல்டன்சியோ பார்க்கறது நல்லது. இப்போ பேசிக்காக பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரலாம் குழந்தை தக்க வைக்க முடியாமல் போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெயின் வந்து கர்ப்பப்பை. கர்ப்பப்பைக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது கருக்குழாய். கருக்குழாய்க்கு அடுத்து இருக்கிறது கருமுட்டைப்பை. ஸோ இந்த கர்ப்பப்பை, நம்மளுடைய கருக்குழாய் அண்ட் கருமுட்டைப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின்லேருந்து வர்ற ஹார்மோன்ஸில் தான் இயங்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிரெயின்லேருந்து ஹார்மோன்ஸ் கரெக்டாக வந்ததுன்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக போகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். எப்போ அவங்களுக்கு தீட்டு சரியாக வரலை அப்படின்ற ஒரு பிரச்சனை வருதோ, ஒன்று பிரெயின்லேருந்து வர ஹார்மோன்ஸில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நான் சொன்ன இந்த 3 உறுப்புகளில் ஏதாவது ஒன்றுத்தில் பிரச்சனை இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்ப்பப்பையில் பேசிக்காக என்னென்னலாம் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த அடைப்பால் என்ன ஆகும்னா, மாதவிடாய் வெளியில் ஏற முடியாமல் கர்ப்பப்பைக்குள்ளாரையே அக்குமுலேட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அடைப்பு வந்து கம்ப்ளீட்டாகவும் இருக்கலாம், இல்லை பார்ஷியலாகவும் இருக்கலாம். அதாவது முழு அடைப்பாகவும் இருக்கலாம், பாதியாகவும் இருக்கலாம். ஸோ முழு அடைப்புன்னும் போது அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரும்போது வலி ஏற்படும், கொல்லும், ஆனால் தீட்டு எதுவுமே வெளியில் வராது. ஆனால் பாதியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வலி இருக்கும், மாதவிடாய் வெளியில் வரும், ஆனால் கம்மியாக வரும், முழுமையாக வெளிப்படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாலே அடைப்பு இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதை தவிர கர்ப்பப்பையில் அதோடைய ஷேப்பில் வேற நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது ரெட்டையாக இருக்கலாம் கர்ப்பப்பை, இல்லை அதில் வந்து நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது அனாமலிஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஸ்கேன்ஸில் நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடைப்புகள் கருக்குழாயிலையும் இருக்கலாம் அண்ட் கருமுட்டைப்பையிலையும் பிரச்சனைகள் இருக்கலாம். இதனால அவங்களுக்கு குழந்தை தக்க வைக்கிறதுக்கு முடியாமல் போகலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து அடுத்த சில குறிப்புகளில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறதுக்கு இருக்கிறேன். பேசிக்காக நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகளில் உட்பட்டு கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஆலோசனைக்கு போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் பயனடையணும். நன்றி. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய தம்பதியர்கள் எங்ககிட்ட வந்து சொல்கிறது என்னென்னா, எங்களோட கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு டாக்டர், எங்களால் குழந்தை தக்க வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ இதில் பேசிக்காக என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு ஒரு துளி விந்து இல்லை, மில்லியன்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு உயிரணுக்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் லேடிஸ்க்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதமானா 2வது நாள் ஒரு ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்குள்ளார ஒரு கருமுட்டை வளர ஆரம்பிக்கும். அது ரஃபா ஒரு 10வது நாள்ல இருந்து 20வது நாளுக்குள்ளார உடைஞ்சி கருமுட்டையை வெளியிடும். அண்ட் ஒன்று அந்த கருமுட்டை ஆணோட உயிரணுக்களோட சேர்ந்து அது பாப்பாவா மாறும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு 15 நாள்ல தீட்டு வந்துடும். ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு, ஒரு கருமுட்டை தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகி ஆணோட உயிரணுக்களோட சேர்ந்து கருவா மாறலைன்னா அவங்களுக்கு தீட்டு வந்துடுது. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா பை நேச்சரே கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு குறைவாகவும் நேச்சர்லயே அந்த மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணி இருக்குது. ஸோ இதுக்கு பேசிக்கா வந்து நம்ம ரொம்ப வருத்தப்படாம, நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட போய் உடனே எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி வீட்லயே இருந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதோட, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றத நம்ம போய் எந்த ஒரு வெட்கமும் இல்லாம டாக்டர்ஸை போய் அப்ரோச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுல தப்பில்லை. இப்ப மெயினா இந்த எபிசோட்ல